நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 3. காரை ஓட்ட தெரியாத என்ன காரை ஓட்டுன்னு சொல்றான், இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டே டிரைவர் சீட்டில் அமருகிறாள் மது. காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்த மது ஒரு முறை ராகவனாய் திரும்பி பார்த்து, எனக்கு கார் ஓட்டெல்லாம் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல என்று கூறுகிறாள். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த கோபத்தை விட 100 மடங்கு கோபமாக இருக்கேன் நான் அப்போ யோசிச்சுக்கோ, காரை எவ்வளவு வேகமாக நான் ஓட்டுவேன்னு. அதுக்கு உனக்கு சம்மதம்னா ஓகே, நான் காரை ஓட்டுறேன், நீ எந்திரி என்று ராகவன் சொல்ல, அவன் கூறியதற்கு பதில் சொல்லாமல் மது ராகவனை பார்த்தபடியே தனது சீட் பெல்ட்டை போட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். கார் ஓட்டவே தெரியாது என்று சொன்ன மது கை தேர்ந்தவள் போல காரை மிக அருமையாக ஓட்டி கொண்டிருந்தாள். மது கார் ஓட்டும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் ராகவன். கார் ஓட்ட தெரியாதுன்னு யாரோ சொன்னாங்க, ஆனால் இப்போ காரை கண்டுபிடிச்சவ மாதிரி இல்லை கார் ஓட்டுற நீ, நல்லா உனக்கு பொய் சொல்ல வருது என்று மொபைலில் ஏதோ ஸ்க்ரோல் செய்தபடியே கூறினான் ராகவன். இந்த பொய் சொல்கிற பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை. 4 வருஷமாக நீங்கள் தான் உங்கள் காரில் என்னை காலேஜுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க வரீங்க. நீங்கள் கார் ஓட்டுறத பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட கார் ஓட்டினது கிடையாது என்று கார் ஓட்டியபடியே மதுமிதா சொல்ல, பிரில்லியன்ட் தான் மது நீங்கள் என்றான் ராகவன். மருத்துவமனைக்கு வெளியே 2 கிலோமீட்டர் தூரம் கார் வந்திருக்கும், அவ்வளவுதான். ராகவ் காரில் பிரேக் போட முடியல, பிரேக் பிடிக்கல என்று தடுமாறி கொண்டிருந்தாள் மது. அந்த சமயம் ஃபோனில் யாரிடனோ பேசிக் கொண்டிருந்த ராகவன் மறுமுனையில் இருந்தவரிடம் ஐ கால் யூ பேக் என்று சொல்லிவிட்டு மதுவின் பக்கம் திரும்பி மதுவை நெருங்கி அமர்ந்தவன் காரை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தான். மதுவை இடித்தபடி ராகவன் நெருங்கி அமர்ந்திருக்க, கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்று அசௌகரியமாக மது சொல்ல, ஒரு கையில் ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு மறு கையில் மதுவின் கையை பிடித்து இழுத்து ஸ்டியரிங்கின் மேல் வைத்த ராகவன், காரை நீ ஓட்டு என்று சொல்லிவிட்டு தள்ளி அவனது இருக்கையில் எனக்கென்ன என்று அமர்ந்து கொண்டான். அப்பொழுதுதான் மதுவின் மூளைக்கு பட்டது, தனக்கு உதவத்தான் ராகவன் தன்னை நெருங்கி வந்து அமர்ந்து காரை இயக்கியிருக்கிறான் என்று. தன்னை உணர்ந்தவளாக மது, சாரி ப்ளீஸ், நீங்களே காரை ஓட்டுங்க ப்ளீஸ், இந்த காரை எப்படியாவது நிறுத்துங்க, பிரேக் போட முடியல ப்ளீஸ் என்று கெஞ்சலும் பதற்றமுமாக ராகவனிடம் மது சொல்ல, காரை நிறுத்தினோம்னா டிரைவர் சீட்டில் நான் இருக்கணும், அப்போ தான் என்னால் காரை நிறுத்த முடியும் என்று ராகவன் சொல்ல, அது எப்படி முடியும் என்று காரை தாறுமாறாக ஓட்டியவாறு மது கேட்க, முடியும் என்று சொன்ன ராகவன் அடுத்த நிமிடம் மதுவின் இடையில் கை வைத்து அவளை அழகாக இழுத்து தான் அமர்ந்திருக்கும் சீட்டில் அமர வைத்தவன் டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்து காரை இயக்க ஆரம்பித்தான். ராகவன் மதுவை தள்ளி அமர வைக்க அந்த நிமிடம் தன்னை மறந்து பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் மது. அந்த ஒரு காரில் முன்னிருக்கை, அந்த முன்னிருக்கையில் டிரைவர் சீட்டில் இருந்த மதுவை தான் அமர்ந்திருந்த கோ டிரைவர் சீட்டிற்கு மாற்றியிருக்கிறான் ராகவன். அந்த சமயம் மதுவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நிலைமை அவர்களுக்கு புரிந்தது. எப்பொழுது காரை பிரேக் போட்டு நிறுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய விபத்து ஒன்று நடக்கும் என்பது. அதை உணர்ந்தும் மது புரியாமல், என்னை கேட்காம நீங்கள் இப்படி பண்ணது ரொம்ப தப்பு என்று மது ஒற்றை விரல் நீட்டி ராகவனின் பக்கம் திரும்பி பேச ஆரம்பிக்க, அவளின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாத ராகவன் ஒரு மரத்தில் சென்று இடித்து காரை நிறுத்தினான். கார் சென்று இடித்த வேகத்தில் தட்டு தடுமாறிய மது ராகவனின் கன்னத்தில் இதழ் பதிக்கும்படி ஆகிவிட்டது.
ராகவனுக்கும் மதுமிதாவுக்கும் இது எதிர்பாராத எதேச்சையான முத்தம்தான். இருந்தும் இருவருக்கும் இது முதல் முத்தம். அதனால் உலகமே மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தனர். அந்த நேரத்திலும் சில நொடிகளுக்கு பிறகு ராகவன் தன்னை உணர்ந்தவனாக, கார் மரத்தில் இடிச்சிருக்கு, நியாயமாக பார்த்தா நீ முன்னாடி தான் போய் கண்ணாடிக்கு முத்தம் கொடுத்துருக்கணும், சைடில் திரும்பி என் கன்னத்தில் ஏன் முத்தம் கொடுத்த என்று ராகவன் மதுவை பார்த்து கேட்க, மது இன்னும் பிரமை பிடித்தவள் போல் ராகவனை பார்த்து கொண்டிருக்க, மதுவின் முன்னே ராகவன் விரலால் சுடக்கு போட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மது என்று சொன்னான். இல்லை, அது தெரியாமல், ஐ எம் சாரி என்று மது ராகவனிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் கூறிக்கொண்டிருந்தார். இந்த சாரியெல்லாம் எனக்கு வேண்டாம், எப்பவும் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை, அப்படியே வாங்கினாலும் திரும்ப கொடுத்துருவேன் என்று ராகவன் சொல்ல, நோ அதெல்லாம் முடியாது என்று அவசரமாக காரின் கதவை திறந்து இறங்க சென்ற மதுவின் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பி அவளின் பக்கம் சென்றான் ராகவன். இவ்வளவு அருகில் ராகவன் மதுமிதாவை இதுவரை கண்டதில்லை. மது அழகிலும் அழகு, பேரழகு. இன்றுதான் அதை முழுமையாய் உணர்ந்தான் ராகவன் பக்கம் வர மதுவின் இதயம் படபடத்தது. நூலிலை இடைவெளியில் மதுவிடம் இப்படி சொன்னான் ராகவன், உன்னோட இதயம் துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்குது, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று சொன்ன ராகவன் சற்றே நகர்ந்து, கண்டிப்பாக நீ கொடுத்த முத்தத்தை திருப்பி கொடுப்பேன், ஆனால் இப்போ இல்லை என்று சொல்லிவிட்டு காரிலிருந்து இறங்கி கொண்டான். காரிலிருந்து இறங்கிய வேகத்தில் வாசுவிற்கு ஃபோன் செய்தான் ராகவன். கார் பிரேக் பிடிக்காமல் போன விஷயத்தை ராகவன் சொல்ல, டே மச்சான், நேற்று வாங்கின புது கார்டா, அது எப்படிடா பிரேக் பிடிக்காம போகும் என்று வாசு கேட்க, விடுமச்சா, நமக்கு எதிரிகளுக்கு என்ன பஞ்சமா, அவனில் எவனாவது பார்த்த வேலையாக இருக்கும் என்று ராகவ அசால்ட்டாய் சொல்ல, இன்னும் 24 hours இந்த வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டா என்று வாசு சொல்ல, இப்போ நீ எங்கே இருக்க என்று ராகவன் கேட்டான். வேற எங்க, உன்னோட வீட்டில் தான். இந்த மாயா உன் அம்மா கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருக்கா. உங்கள் அம்மாவும் கேள்வியாக கேட்டு என்னைய ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க என்று வாசு சொல்ல, சரி அடுத்து நம்ம போக போகிற இடத்த செய்ய போகிற வேலையை யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற அட்ரஸை லொக்கேஷனை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரமாக வந்து சேரு, காரை எடுத்துக்கிட்டு என்று ராகவன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். மிகவும் அழகான ஒரு காதல் கதை இது. என்னுடைய கற்பனையில் விளைந்த முத்து இந்த கதை, நீ தீயா இல்லை தென்றலா என்ற கதை. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் செய்துவிட்டு, இன்னும் தொடர்ந்து இதை போன்ற நிறைய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனது பலம். நன்றி.